வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோவ புதுசா பார்க்க வந்தவங்களுக்கும், ஆல்ரெடி ரெகுலரா பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து லாஸ்ட் வீக் ஜெர்மனில, அதாவது எல்லா கிண்டர் கார்டன்லயும் கார்னிவல் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எடுத்த விளாக் தான் இது. அண்ட் எங்க சிட்டில ரீகென்ஸ்பர்க் தமிழ் சங்கமோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவும் இதில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் அண்ட் கால் பண்ணி இங்கே இருக்கிறவங்க, நீ அந்த வீடியோ போடுவியா மாட்டியா, அந்த அளவுக்கு போயிட்டாங்க கேட்குறதுக்கு. இது வந்து ஜான் 25 நடந்தது பொங்கல் செலிப்ரேஷன். அதுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. வீடியோவோட 5th மினிட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். யாருக்காவது அது மட்டும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் தமிழ் சங்கமில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் எனக்கும் ஆதிக்குட்டிக்கும் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேர்த்தோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம். ஆதிக்குட்டி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி காம்பேரிங் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லோரும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் காம்பேரிங் பண்ணுறீங்களான்னு கிட்ட கேட்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா எனக்கு இது புதுசு, நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்ட்டு. பட் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இல்லை உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு யோசித்து பண்ணுறதுக்கு. ஏன்னா அத்தனை பேர் வராங்க. நம்ம பண்ணும்போது ஏதாவது இது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது, ஸ்டேஜ் ஏறி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு, இல்லை நீ கண்டிப்பாக பண்ணு, ட்ரை பண்ணு, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னலாம் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் யோசித்து நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது அப்படியே பின்னாடி வரும்போது என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கார்னிவல் செலிப்ரேட் பண்ணாங்க ஜெர்மனியில். எல்லா கிண்டர் கார்டன் அண்ட் ஸ்கூல்ஸில். கிண்டர் கார்டனில் 3 டேஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த 3 டேஸும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குமோ அப்படி நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்பலாம். ஆதிக்குட்டி வந்து இந்த டைம் எல்சா தான் வேணும்னு சொல்லிட்டா. செலிப்ரேஷனுக்கு ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி தான் கிண்டர் கார்டன்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. அப்போ போய் எல்லா கடையிலையும் ட்ரெஸ் தேடுறோம். எல்லாமே டாப் இருந்தால் பாட்டம் இல்லை, பாட்டம் இருந்தால் டாப் இல்லை. எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல், செட்டே ஆகலை. கடைசியில் அமேசானில் பார்த்தோம், இந்த எல்சா ட்ரெஸ்ஸும் இன்னொரு பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் இருக்கும், அதுவும் வந்து செட்டாகவே இருந்தது. சரி ஓகே, ப்ரைம் இருந்தங்காட்டி 1 or 2 டேஸில் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த தலை சீவருக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. அந்த குட்டி முடியை வந்து பின்னி எல்சா மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி அதுலேயும் அந்த ஒயிட் ஹேரை அதுக்குள்ளே டை பண்ணணும். அதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் அழகாக இருந்துச்சு எல்சா காஸ்டியூம். ஆதிக்கு ஃபர்ஸ்ட் டே எல்சா போட்டிருந்தா, செகண்ட் டே இந்த பட்டர்ஃப்ளை தீமில் போட்டுட்டு போயிருந்தா. அண்ட் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரியும் ஆப்பிள் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக கொடுத்து விட்டா போதும்னு இதை மட்டும் கொடுத்து விட்டுருந்தேன். அப்போவும் நாங்கள் ரெடி ஆகி போகிறதுக்குள்ளே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் தான் லேட்டுன்னு பார்த்தா இன்னும் நிறையா பேர் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. ஆதியோட ஃப்ரெண்டு வந்து பேட்மேன் தீம் போட்டிருந்தாங்க. கிண்டர் கார்டன் ஃபுல்லாமே ஃபுல் டெக்கோர். ஈவன் ஸ்டாஃப்ஸ் கூட அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆதிக்குட்டியை கிண்டர் கார்டன்லேருந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தோடனே இந்த குளிருக்கு சூடாக ஒரு காஃபி ஆர் டீ குடித்தா சூப்பர்பாக இருக்கும். ரெகுலராக இப்போ அந்த ரொட்டீன் ஆகிடுச்சு. ஆம்செஃப்லேருந்து இந்த காஃபி கிரைண்டர் அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா ரிவ்யூ போடலான்னு யோசிச்சிருந்தேன். பட் உண்மையாகவே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ரொம்ப மினிமல் ஸ்பேஸ் தான் ஆக்குப்பை பண்ணிக்கும். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வேணும் இதுக்கு அப்படின்னலாம் தேவை கிடையாது. ரொம்ப ஒரு மினிமல் டிசைனில் வந்திருந்தது. ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்தது. ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்களுக்கு, இல்லை காஃபி பீன்ஸ் வாங்கி அதை பவுட்ரு பண்ணி ஃபில்டர் காஃபி போடுறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். கூடயே இது மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வரும். இது வந்து காஃபி பீன்ஸ் வந்து பவுடராகி வரும்போது கலெக்ட் பண்ணுறதுக்காக. இதுவே மேலே லாக் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
காஃபி பீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவுடராகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபில்டர் காஃபிக்கு அந்த புக்லெட்லேயே கொடுத்துருப்பாங்க. 32ல் வச்சா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ காஃபி பீன்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நிறையா தான் அரைக்கணும் அப்படின்னாலும் நிறையா காஃபி பீன்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 ஷாட் மட்டும் எடுத்திருக்கேன். எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஆன் கொடுத்தோன்னா வித்தின் அ செகண்டில் காஃபி பீன்ஸ் இது மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடர் ஆகி வந்துடும். இதே ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்டர் காஃபி மேக்கர் இருந்தது அப்படின்னா அதில் நல்லா ஒரு தாராளமாக 2 ஸ்பூன் போட்டு மேலே நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றி லாக் பண்ணி வச்சு ஒரு 2 ஹார்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி எசன்ஸ் வந்து கீழே நல்லா இறங்கி இருக்கும். ஆம்செஃப் காஃபி கிரைண்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்கள் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆம்செஃப் வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபில்டர் காஃபி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. எனக்கு ஃபில்டர் காஃபின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது அன்னபூர்ணாவில் கொடுக்குற ஃபில்டர் காஃபி தான். இந்த டைம் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து குழந்தைங்களாகட்டும் நாங்களாகட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் டான்ஸ் சொல்லி தரும்போது நாங்களும் மீட் பண்ணுவோம். அப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள வச்சு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. எங்களோட ஆவரேஜ் கான்வர்சேஷன் எப்படி இருந்ததுன்னா, பூவெல்லாம் நம்ம நல்லா தானே கோக்குறோம், பேசாமல் யாராவது ரியல் ஃப்ளவர்ஸ் கேட்டாங்கன்னா கோத்து கொடுக்கலாமான்னு. அதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டு இல்லை இந்த ரோஸ் பெட்டலெல்லாம் கோத்தா ஒவ்வொரு டைரெக்ஷனில் போகுது, நம்ம கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள். இப்படி தான் எங்களோட ஒரு காமெடியான கான்வர்சேஷன் அங்கே போயிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது அன்னைக்கு. இந்த மெனக்கிற வேலை பண்றதுக்கு ஆர்டரே வேண்டாம். காட்டுங்க வாணி, அது கேக் பண்ணிக்கலாம் ஈஸி. இப்போ நல்லா ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரு 3 to 4 டைம்ஸ் தான் நேராக எல்லோரும் பார்த்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மற்ற நாளெல்லாம் ஆன்லைனில் பண்ணாங்க. ஆன்லைன் ஒத்தே வரல. சண்டே பொங்கல் செலிப்ரேஷன், ஃப்ரைடே ஈவினிங் எல்லோரும் மீட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஆடுறாங்க. என்னடா பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு இவங்களுது. அதனால் சாட்டர்டே மறுபடியும் ஏர்லியாகவே எல்லோரும் மீட் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபுல் டே ப்ராக்டிஸ் கொடுத்தோம். அப்போ கொஞ்சம் ஓகேவாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஓகே நெக்ஸ்ட் டே இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ட்டு. எல்லோரும் அவங்கவுங்க டான்ஸ் குரூப்புக்கு ஒரு நேம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ரீகன்ஸ்பர்க் பட்டாம்பூச்சின்னு வச்சுருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் அந்த ரியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு வச்சு விட்றக்கு எல்லாம் கோத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock போல் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் ஏன்னா ஆதிக்குட்டி எல்லாரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நானும் வந்து காம்பேரிங் பண்ணுறங்காட்டி நான் ஸ்டேஜ் ஏறிட்டேன் அப்படின்னா இவங்களெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு 9:15 போலேயே அங்கே போயிட்டோம். எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பட்டத்தில் தேடி விதைத்த விதைகளை உழைப்பின் வழி பயன் பெருக்கி தை மாதத்தில் அறுவடை செய்து கொண்டாடப்படும் அறுவடை திருநாளே பொங்கல் திருநாள். மின்மினிகளாய் பட்டாம்பூச்சிகளாய் ஆடி பாடி நம் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ள வரும் ரீகன்ஸ்பர்க் பட்டாம்பூச்சி குழு இதோ. ஆதிரை, இவாஞ்சலின், கயல், தாரா, கவினிலா. பொங்கல் பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். பட் அது ஒரு 5 minutes போகிறதுனால ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் அதை ஷார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் போகிறது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. என் கூட இன்னொருத்தவங்களும் சேர்ந்து கம்பேரிங் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பெஸ்ட் அண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்காக ஒரு 1 வீக்கே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த வீக்கு ஃபுல்லாமே ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 கப்பல்ஸுக்குமே வந்து காமன் கொஷின்ஸ் தான்.
யாரையும் பார்க்க கூடாது. Who cooks better? Who cooks better? ரெண்டு பேரும் சமைச்சு எடுத்துட்டு வாங்க, நாங்க சொல்றோம் பார்த்துட்டு யாரு நல்லா குக் பண்ணிருக்கீங்க. நிறைய டான்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. லஞ்ச் பிரேக்கில் நடுவில் இப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டு போட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ஒரு 4 to 5 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.